தூத்துக்குடியில் அதிமுக வேட்பாளர் முருகுமாறன் தீவிர வாக்கு சேகரிப்பு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதியில் என்டிஏ கூட்டணி கட்சி சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிடும் முருகுமாறன் பொதுமக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இன்று அடரி மற்றும் ரெட்டாக்குறிச்சி பகுதிகளில் வீதி வீதியாக சென்று மக்களை நேரில் சந்தித்து தனது தேர்தல் அறிக்கைகளை விளக்கி ஆதரவு கோரினார். வாக்காளர்களுடன் நேரடியாக உரையாடி தொகுதி வளர்ச்சிக்கான தனது திட்டங்களை எடுத்துரைத்த அவர் பொதுமக்களின் ஆதரவை பெற்றார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். செய்திகளுக்காக தீதும் நன்றும் செய்தியாளர் வெங்கடேசன். இன்றைக்கு இந்த அரசாங்கம் கடந்த கல்வியாண்டில் சற்றப்ப 500க்கும் மேற்பட்ட தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளியிலே அங்கீகாரம் பெறக்கூடிய பள்ளிகளை மூடியிருக்கின்றார்கள். போதுமான அளவிற்கு மாணவர் சேர்க்கை இல்லை என்று சொல்லி, ஆனால் நம்முடைய ரெட்டாக்குறிச்சி நடுநிலைப்பள்ளியை உயர்நிலைப்பள்ளியாக உயர்த்த வேண்டுமானால் தரம் உயர்த்துவதற்கு தேவையான மாணவர்களுடைய எண்ணிக்கை இருக்க வேண்டும். அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை சரியாக இருக்குமேயானால் ரெட்டாக்குறிச்சி நடுநிலைப்பள்ளியை 2026-27 ஆண்டு நிதியாண்டிலேயே உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்படும் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இருக்கின்றார்கள் ஹைமாஸ் லைட்டு அது அமைத்து தரப்படும். இரட்டை புலவர்கள் பாடி இடத்துல சமூக நலக்கூடம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதான் கல்யாண மண்டபம் கேட்டிருக்காங்க.